கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம சேஃபார் மலையை பற்றி பார்க்க போறோம். आज सेफार पर्वत के बारे में देखने वाले हैं। இந்த மலையை பற்றி அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. इस पर्वत के बारे में आपने सुना नहीं होगा, ஆனா இந்த பர்வதம் लेकिन ये पर्वत இது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. उत्पत्ति के 10वें अध्याय के 30वें कलाम में दिया गया है। பாருங்க, நம்ம வாசிக்க கேட்கலாம். उसे हम सुनेंगे। इनके रहने का स्थान मेसा से लेकर सफारा जो पूर्व में एक पहाड़ है उसके मार्ग तक हुआ। பாருங்க, பைபிள் சொல்லுது देखिए कलाम कहती है செஃபார் என்கிற ஒரு மலை. सफार ये नाम का पर्वत। இந்த மலையில யார் இருக்கா அப்படின்னா इस पर्वत पर कौन है? சேமுடைய வம்சம் தங்கி இருக்கிறாங்க. सेम की संतान वहां पर है। நல்ல ஞாபகத்துல வச்சிடுங்க, याद रखिए, இந்த मலை மேல इस पर्वत के ऊपर சேமுடைய வம்சம் தான் தங்கி இருக்கிறாங்க. सेम के संतान वहां पर है। இப்போ இந்த சேஃபார் மலையை பற்றி நம்ம டீகோடிங் अब பார்க்கலாம். सेफार इस पर्वत के बारे में हम डिकोडिंग करके இந்த देखेंगे। சேஃபாருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, सेफार का मतलब क्या है? இப்போ நம்ம மாடர்ன் மீனிங், अब ये जो இப்போ உள்ள மீனிங் என்னன்னா, अभी का मतलब जो है அது ஒரு புஸ்தகம். एक किताब है। சேஃபார் அப்படின்னா புஸ்தகம். सेफार का मतलब किताब। பாருங்க, இப்போ ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா प्राचीन हिब्रू में देखेंगे तो அதுக்கு மீனிங் எப்படி என்ன வரும்? उसका मतलब क्या होगा? அத சுருள் அப்படின்னு சொல்லி வரும். उसे सूची कहते हैं। முந்தியெல்லாம் புஸ்தகம் கிடையாது, और प्राचीन जमाने में किताब नहीं थे, அது சுருள் தான் வைப்பாங்க. वो सूची पत्र बनाते थे। சோ இந்த சேஃபார் அப்படிங்கிறது तो सेफार जो है ஒரு புஸ்தகம், एक किताब है, ஒரு சுருள். एक सूची है। அப்போ சேஃபார் மலை அப்படின்னா सेफार पर्वत का मतलब அதாவது சுருளுடைய மலை वो सूची का पर्वत है। அப்படிதானே வரும். ऐसे ही आएगा ना। சோ இந்த சேஃபார்ங்கிறது சுருளை காமிக்குது. तो ये सेफार सूची को बताता இப்போ है। இந்த சேஃபாருக்குள்ள ஹீப்ரு வேர்ட் பார்க்கலாம். और सेफार के हिब्रू शब्द को देखेंगे। சேஃபார்ல 3 எழுத்து இருக்குது. सेफार में 3 अक्षर हैं। ஒன்னு சாமேக், सामेक, அப்புறம் பே, पे அப்புறம் ரேஷ். और रेश। இந்த 3 சேர்ந்து தான் சேஃபார். ये तीनों को ही सेफार बोला जाता है। இப்போ இத நான் ரெண்டா பிரிக்க விரும்புறேன். अब इसे भी मैं 2 भाग करूंगा। சாமேக் தனியா, सामेक अलग करके அப்புறம் பே ரேஷ் தனியா. पे और रेश अलग करता हूं। இந்த சாமேக் அப்படின்னா सामेक का मतलब அத ஏன்ஷியன்ட் ஹீப்ருல प्राचीन हिब्रू में அத முள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे काटा बोला जाता அது है। வந்து முள்ளு. वो काटा है। ஆனா ரெண்டாவது பாருங்க, பே ரேஷ், वो पे और रेश जो है, இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது इन दोनों को जोड़कर அத பார்னு சொல்வாங்க. उसे पार बोला जाता है। பார்னா காளை. पार का मतलब बैल होता है। சோ இங்க ரெண்டு காரியம் இருக்குது. 2 चीज हैं, ஒன்னு காளை, एक बैल है இன்னொன்னு முள்ளு. और दूसरा काटा। சோ முந்தி எதுல எழுதுவாங்க? पहले किस में लिखते थे? முதல்ல சுருள்ல தான் எழுதுவாங்க. पहले सूची में लिखते थे। அந்த சுருள் எப்படி பண்ணுவாங்க? वो सूची को कैसे बनाते थे? அது மிருகத்தின் தோல்ல தான் பண்ணுவாங்க. वो जानवर के चमड़े पर बनाते थे। சோ இங்க பைபிள் சொல்லுது यहाँ पर कलाम कहती है இது சேஃபார் மலை, ये सेफार पर्वत है। இது காளையினுடைய ஒரு தோல். ये बैल का चमड़ा है। இந்த பாருங்கிறது காளை. पार ये बैल है। அப்போ இது சுருள் எதுல பண்ணிருக்காங்க? तो ये सूची किस में बनाया है? அது காளையினுடைய தோல்ல பண்ணிருக்காங்க. ये बैल के चमड़े से बनाया है। எது வச்சு எழுதுவாங்க? किस से लिखते हैं? முள்ளு போல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். और कांटे की तरह एक हथियार होगी। அத மயில முக்கி முக்கி उसे शाई में डुबाकर அதுல தோல்ல எழுதுவாங்க. और चमड़े पे लिखते हैं। இதுதான் ஒரு சுருள். यही एक सूची है। அத சேஃபார்ங்கிற வார்த்தைக்குள்ளே सेफार इस शब्द के अंदर எப்படி ஒரு அழகான டீகோடிங் இருக்கு பாருங்க. कितना अद्भुत डिकोडिंग है, देखिए। அங்க எப்படி அந்த சுருள் பண்ணுவாங்கன்ட்டே இருக்குது. वो कैसे इस सूची को बनाते हैं वही दिया गया है। இப்போ பாருங்க, பைபிள்ல சொல்லி இருக்குது. कलाम में बोला गया है। பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 13वां अध्याय அது 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8वें कलाम को पढ़ेंगे। और पृथ्वी के वे सब रहने वाले जिनके नाम उस मेमने की जीवन की पुस्तक में लिखे नहीं गए, जो जगत की उत्पत्ति के समय से गात हुआ है, उस पशु की पूजा करेगी। பாருங்க, பைபிள் சொல்லுது
कलाम कहती है உலக தோற்றம் முதல் संसार के उत्पन्न से पहले அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகம். वो मारा गया मेमने का जीवन का पुस्तक। இது அப்ப புஸ்தகம் இல்ல, तो ये पुस्तक नहीं, இது ஒரு சுருள். ये एक सूची है। ஏன்ஷியன்ட்ல சுருள் தான் இருக்கும். वो प्राचीन काल में सूची ही थी। அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய புஸ்தகம். वो मारे गए मेमने का पुस्तक है। அப்படின்னா ऐसा मतलब ஒரு ஆட்டினுடைய தோல்ல एक मेमने के चमड़े में அங்க ஒரு சுருள் பண்ணப்பட்டிருக்குது. वहां पर एक सूची बनाया गया है। அப்ப இந்த சேஃபார்னு சொன்னாலே सेफार जब हम बोलते हैं அது யாரை குறிக்க அப்படின்னா वो किसे दर्शाती है? அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाती है। அவர்தான் ஜீவ புஸ்தகம். वही जीवन का पुस्तक है। அவரே ஜீவ புஸ்தகம் தான். वो खुद ही जीवन का पुस्तक है। அந்த புஸ்தகத்தை நீங்க மாத்த முடியாது. उस किताब को आप बदल नहीं सकते। நீங்க வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா और प्रकाशित वाक्य के 5वें अध्याय में अगर आप देखेंगे சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் கையில और सिंहासन पर जो विराजमान है उसके हाथों में அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்குது. उसके हाथों में एक किताब है। அது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்குது. वो बाहर और अंदर दोनों तरफ लिखा गया அது है 7 முத்திரைகளா முத்திரிக்கப்பட்டிருக்குது. और 7 मोहर से उस पर मुद्रा लगाया गया। அது நீங்க 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா और 9वें वचन में देखेंगे तो அது மீட்பின் புஸ்தகம். वो चुटकार का किताब है। அது ஒரு ரிடம்ஷன் புக். वो एक चुटकार का किताब है। இந்த புஸ்தகம் யாரை குறிக்குது? ये किताब किसे दर्शाती है? யெகோஷுவா தான் அந்த புக். यहोशुआ ही वो किताब है। ஒரு தனியா ஒரு புக் எழுதி இருக்கும் அப்படி இல்ல. वो अलग से किताब लिखा होगा ऐसा नहीं है। அவர் தான் அந்த புக். वो खुद ही वो किताब है। அந்த ரிடம்ஷன் புக் வந்து அவர்தான். वो चुटकार का किताब वो खुद है। சோ சேஃபார் யாரு? तो सेफार कौन है? அந்த சுருள் யாரு? वो सूची कौन है? அந்த சுருள் யெகோஷுவா. वो सूची यहोशुआ है। அந்த மலை மேல उस पर्वत के ऊपर சேஃபார்ங்கற மலை மேல सेफार उस पर्वत के ऊपर அங்க யார் தங்கி இருந்தா? वहां पर कौन ठहरा था? அங்க ஷேமுடைய வம்சம் தங்கி இருந்துச்சு. शेम के लोग वहां पर ठहरे थे। யாபேத்துடைய வம்சம் தங்கல. याफेत के परिवार वाले नहीं। யஹாமுடைய வம்சம் தங்கல. हाम के परिवार के नहीं। சேமுடைய வம்சம் தான் தங்கி இருந்துச்சு. सेम के संतान वहां पर थे। இந்த சேமுடைய வம்சத்துல தான் ये सेम के संतान में ஆபிரகாம் வரார். इब्राहिम आता है। ஆபிரகாம் அங்கிருந்து வராரு. इब्राहिम वहीं से आता है। தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார். परमेश्वर उसे चुन कर लिया। சோ இப்படி அந்த சுருள், ऐसा ये सूची, இந்த சுருள் மலை மேல इस सूची पर पर्वत के ऊपर ஷேமுடைய வம்சம் இருக்குது. शेम का परिवार है। பாருங்க, இப்ப நம்ம சேஃபாரை பத்தி இன்னும் பார்க்கலாம். अब सेफार के बारे में और भी हम देखेंगे। இந்த சேஃபார இப்போ 3 தனியா பாருங்க. अब ये सेफार को 3 भाग कीजिए। ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. हर एक अक्षर का एक एक अंक होता है। சாமேக் அப்படினா सामेक का அதுக்கு 60, उसका 60, பேனா 80, पे का 80, ரேஷ்னா 20, 200. रेश का 200। சோ இப்படி மூணுக்கும் வேல்யூ இருக்குது. ऐसे तीनों का अलग अलग अंक है। இந்த மூணு வேல்யூ நீங்க கூட்டுனீங்கன்னா अगर तीनों अंक को आप जोड़ेंगे तो உங்களுக்கு 340 வரும். 340 ये अंक आता है। இந்த 340 என்ன? ये 340 क्या है? அந்த 340 ரெண்டா பிரிங்க. ये 340 को अलग करेंगे। 300 தனியா, 300 अलग से 40 தனியா. और 40 अलग से। 300 வந்து எந்த எழுத்துக்கு வரும்? और 300 कौन से अक्षर के लिए आता है? அது ஷின்னுக்கு வரும். वो शिन के लिए आती है। அடுத்து 40 எந்த எழுத்துக்கு और வரும்? 40 किस अक्षर के लिए आता है? அது மெம்முக்கு வரும். वो मेम के लिए आती है। அது நீங்க இப்போ எழுதுனீங்கன்னா उसे यदि आप लिखेंगे முதல்ல ஷின், पहले शिन, அப்புறம் மெம், उसके बाद मेम, இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா इन दोनों को जोड़ेंगे तो ஷேம். शेम। அப்போ இந்த சேஃபார் மலை மேல उस शेफार पर्वत के ऊपर யாருடைய வம்சம் தங்கி இருக்குது? किसका संतान है? ஷேமுடைய வம்சம். शेम का संतान है। ஷேம் அப்படின்னு சொன்னா शेम का मतलब, அதுக்கு அர்த்தம் उसका मतलब जो है பெயர், नाम, ஒரு பெயர். एक नाम है। சேஃபாருக்குள்ள, सेफार के अंदर, அந்த சுருளுக்குள்ள उस सूची के अंदर ஒரு பெயர் இருக்குது. एक नाम है। அந்த பெயர் தான் அந்த சுருள். ये नाम ही वो सूची है। அந்த பெயர் என்ன? वो नाम क्या है? நம்ம பார்த்தோம் சேஃபார் யாரு? हमने देखा सेफार कौन है? யெகோஷுவா தான் அந்த சேஃபார். यहोशुआ ही वो सेफार है। யெகோஷுவாங்கற பேர் தான் यहोशुआ का नाम ही அந்த சுருள். वो सूची है। ஹalleluya. हालेलुया। அந்த சுருள் அவர்தான். वो सूची वही है। அவருடைய பேர் தான் அந்த சுருள். उसका नाम ही वो सूची है। ஷேம் அப்படிங்கிறது शेम ये जो है அது பேரை குறிக்குது. वो नाम को दर्शाती है। இன்னைக்கு
அந்த சுருள் யெகோஷுவாவை குறிக்கும். आज वो सूची यहोशुआ को दर्शाता है। அவர்தான் மீட்பின் புஸ்தகம். वही चुटकार का किताब है வேற யாரும் மீட்பின் புஸ்தகம் கிடையாது. और कोई भी चुटकार का किताब नहीं। யெகோஷுவாங்கிற பேரு यहोशुआ का नाम உன்னதத்திலிருந்து வந்த பெயர். और स्वर्ग से आया गया नाम है வேறொரு பேர் கட்டளையிடப்படவில்லை. और कोई नाम नहीं दिया गया है। நாம் ரட்சிக்கப்படுவதற்கு हम उद्धार पाने के लिए வானத்தின் கீழெங்கும் और स्वर्ग के आकाश के नीचे பூமிக்கு மேல और पृथ्वी के ऊपर யெகோஷுவா நாம தவிர यहोशुआ के नाम को छोड़ வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. और कोई भी नाम नहीं दिया गया அந்த है। பெயர் தான் சுருள். वो नाम ही सूची है। இன்னைக்கு அந்த பேருக்குள்ள आज उस नाम के अंदर யார் தங்கி இருப்பானா? कौन ठहरता है? ஷேமுடைய வம்சம். शेम की संतान। சேஃபார் மலையில सेफार पर्वत के अंदर சேமுடைய வம்சம் தங்கி இருப்பாங்க. शेम के संतान ठहरते हैं। சேம்னா என்னது? शेम का मतलब क्या है? பெயர். नाम। யாரு பேரு? किसका नाम? யெகோஷுவா பேரு. यहोशुआ का नाम। யெகோஷுவாவுடைய குடும்பம் தான் தங்குவாங்க. यहोशुआ का परिवार ही वहां पर ठहरेंगे। அவங்களுக்காக தான் அந்த சுருள். उनके लिए ही वो सूची है। இன்னைக்கு நமக்காக தான் கர்த்தரே அந்த சுருளா இருக்கா. आज हमारे लिए ही परमेश्वर एक सूची है। என் பேர் அந்த சுருள்ல எழுதப்பட்டிருக்குது. मेरा नाम उस सूची में लिखा गया है। உங்க பேரும் எழுதப்பட்டிருக்குது. आपका नाम भी लिखा गया है। ஏன்னா நம்ம மீட்பின் புஸ்தகத்துல நம்ம பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். क्योंकि चुटकार के किताब के अंदर हमारे नाम को परमेश्वर ने रखा எவ்வளவு है। அருமையா வச்சிருக்கா பாருங்க. कितने अद्भुत रीति से रखा है। இன்னைக்கு உங்க பேரு आज आपका नाम கோல்டன் லெட்டர்ல और सोने के अक्षरों में அந்த சேஃபார் என்கிற அந்த சுருளுக்குள்ள सेफार उस सूची के अंदर நம்ம பேர்லாம் எழுதி இருக்கிறாரு. आपने हमारे नामों को लिखा है। எவ்வளவு அருமையான காரியம். कितना अद्भुत बात है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। நல்ல தியானம் பண்ணுங்க. अच्छे से ध्यान कीजिए। அருமையான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பாரு. अद्भुत चीजों को प्रकट करके நீங்க देगा। கர்த்தருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா आप यदि परमेश्वर के सम्मुख में रहेंगे அவர் तो வார்த்தைக்கு மேல வார்த்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். वचन के ऊपर वचन प्रकट करके देगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।